ஒரு ஸ்கூலை பற்றி படித்தேன். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆஃப்ரிக்காவில், கென்யாவில் மசாய் கம்யூனிட்டியோட ஒரு ஸ்கூலுங்க. நைரோபியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல். ஒரு குட்டி ஸ்கூலு, ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மிடில் ஆஃப் த சைல்டுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மிடில் சைல்டு வந்து பொண்ணாக இருக்கணும். ஏஜ் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஃபேமிலியில் பார்த்தோன்னா மினிமமே பார்த்தோன்னா 12, 13 குழந்தைங்க வந்து இருப்பாங்களாமா. அங்கே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மொபைல் ஃபோன் இருக்குது வித் வைஃபை கனெக்ஷன்ஸ். ஆனால் அந்த பிரின்சிபலோட பெரிய பிரச்சனை என்னென்னா, எவனுமே மொபைல் பார்க்க மாட்டேங்கிறான். உட்காந்து மரத்துக்கடியில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கான். தே ஹாவ் இமேஜினேட்டிவ் ஸ்டோரிஸ், ரோல் ப்ளே, லைக் சன்னை பார்க்குறாங்க, மவுண்டெயின்ஸை பார்க்குறாங்க, ஃபாரஸ்ட்டை பார்க்குறாங்க. இதுதான் சொல்லிட்டு இருக்காங்களாமா. இதனாலே என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்காவிலேருந்து ஒரு சைமன் சைனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கோச், நேவி சீல் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ஒரு கோச்சிங் கொடுப்பார். அவரு போய் அந்த ஸ்கூலை ரொம்ப வியந்து பார்த்தா, அவர் தான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஸ்கூலை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நம்ம ஊர்லேயும் ஸ்கூல் இருக்குது, அவன் ஊர்லேயும் ஸ்கூல் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா காலையில் ஒரு 4 மணிக்கு அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாமா. ஒரு ஹாஸ்டல் டைப் ஸ்கூல். நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த ஸ்கூல் என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகுமாமா. டைம் டேபிள் போடுறது யார் அப்படின்னா, அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்களாமா, டைம் டேபிள் போடுறாங்களாமா. அப்போ அந்த பிரின்ஸிபல் மேமெல்லாம் போராடி 4 மணிக்கு கொண்டு வந்தாங்களாமா, 4:30 மணிக்கு கொண்டு வந்தாங்களாமா. அப்போ அவன் போட்ட டைம் டேபிள் 3:30 நைட்டு 11 மணி வரைக்கும் ஆமாம். இது ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு எந்திரி 10 மணி தூங்கிடு அப்படின்னு ஒரு டைம் டேபிள் ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வந்தாங்களாமா. இவங்க 4:30 மணிக்கு வார்டன்ஸ் எழுப்ப போனால் அவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவன் வேலை பண்ணிகிட்டு இருக்கானாமா. என்ன வேலைடா 4 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவங்க ஸ்கூலை அவங்க தான் சுத்தமாக வச்சுப்பாங்க, அவங்க ஸ்கூலை அவங்க தான் பத்திரமா வச்சுப்பாங்க. எல்லாத்துக்குமே ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்களோட ஆட்களை இவங்க அந்த வேலையை செய்வாங்க. ஹாஸ்டல் ஒரு 3 மாதம் ஸ்கூல் இருக்கும், ஒரு 3 வாரம் லீவ் இருக்கும், ஒரு 3 மாதம் ஸ்கூல் இருக்கும், ஒரு 3 வாரம் லீவ் இருக்கும். இப்படி தான் அந்த ஸ்கூல் என்ன ஆகுது அப்படின்னு அந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகி போகுது. எப்போ அதிகமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னா, ஒரு இடத்த யார் சுத்தம் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குமாமா. இந்த சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்குமாமா. அப்போ அந்த ஃப்யூச்சர் லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா சுத்தம் பண்ணுறது, அவ்வளோதான். அமெரிக்கன் அந்த ஆஃப்ரிக்கன் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, எப்படி உங்கள் குழந்தைங்க இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேம் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஸ்கூலில் இருக்கிறனால இந்த வேலை பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸ்கூல் இல்லை அப்படின்னா பெண்கள் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு, லேடிஸ் குழந்தைங்க எல்லாருமே வீட்டு வேலை செய்வாங்க. ஜென்ஸ் எல்லாருமே எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்ப்பாங்க. அவங்களுக்கு யாருமே நாங்கள் சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தி ஹாவ் கல்ச்சுரல் வேல்யூ. அவனுக்கு அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சிருக்கு. நம்ம இங்கே என்ன முக்குனாலுமே நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம அமெரிக்காக்காரனை காப்பி அடிச்சிட்ருக்கோம், அவ்வளோதான். ஆஃப்ரிக்காக்காரன் காட்டுவாசியாகவே இருக்கான். உலக மக்கள் எல்லாருமே ஆஃப்ரிக்காக்காரனை பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஆனால் அந்த ஆஃப்ரிக்கனோட ஸ்கூலோட பிரின்சிபலு எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக இருக்குடான்னு சொல்லி சொல்லுது. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு நைட்டு சாப்பாடு இல்லைன்னா என் பக்கத்து வீட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு நைட்டெல்லாம் கதை பேசுவேன். ஆனால் உனக்கு சோறு இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேங்கிறது கேள்வி கிடையாது. நீ உங்கள் அப்பா கிட்டே போய் பேசினாலுமே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பேசணும். அந்த நிலைமையில் தான் நீ இருக்க. சரி, ஆஃப்ரிக்கா எப்படியோ போயிட்டு போகுது, அமெரிக்கா எப்படியோ போயிட்டு போகுது, நம்ம விட்டுடலாம். இந்தியாவில் இருக்க நமக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அமெரிக்காவை தானே காப்பி அடிக்கிறோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தோன்னா லைக் என்னோட சீனியர்ஸோட பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா லைக் அமெரிக்காவில் ப்ளேஸ் பண்ணணுன்னு அவங்க குழந்தைங்கள ஆசை இருந்துச்சு. கல்யாணம் அங்கே கட்டி கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அது எல்லாமே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் வீக் நான் தினேஷோட மேரேஜ்க்கு போகும்போது பார்த்தோன்னா லைக் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே லைக் பெங்களூர்ஸ் ஐடி பெரிய டொமைன்ஸில் தான் இருக்கானுங்க. ஐடியில் எல்லாம் ஏன்டா போலியான்னு கேட்டால், அதெல்லாம் இங்கேயே பண்ணிக்கலாம் அப்போ அங்கே போய் நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, வி கிரியேட் அமெரிக்கா ஹியர். இங்கே ஒரு அமெரிக்காவை உருவாக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் உருவாக்கிட்டோன்னே சொல்லலாம். இதனால என்ன பிரச்சனைனா, கல்ச்சர் இல்லாமல் போயிடுது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடுது, ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லாமல் போயிடுது, ஒரு வேல்யூ இல்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு, ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங் இல்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு, பியர்ஸ் கூட பாண்டிங் இல்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நல்ல ஸ்கூலுக்கு போய் கவுன்சிலிங் பண்ணாலுமே பிரச்சனை தீர மாட்டேங்குது. அந்த ஸ்கூலில் கவுன்சிலரே கிடையாதாமா. ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் போய் 2 பேர் உட்காந்து பேசிட்டு அவங்களே முடிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. அது முடியல அப்படின்னா சீனியர்ஸ் கிட்டே ஹெல்ப் கேட்பாங்க. முடியல அப்படின்னா இன்னும் அதை விட சீனியர்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் தான் அவங்க டீச்சர் கிட்ட, அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட் கிட்ட. இப்படி தான் அந்த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை ஒரு குழந்தை பண்ணாலே முதல்ல அதை எப்படி மறைக்கலான்னு தான் பார்க்கும். இதுதான் வித்தியாசம் அவனோட மூளைக்கும் என்னோட மூளை வேலை செய்கிறக்கும். நான் சொன்னல தினேஷ் மேரேஜுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பூருக்கு உள்ளே போகிறேன். லிட்டில் ஃப்ளவருக்கு போவேன், திருப்பூரோட லைக் அந்த அந்த பாதியில் வந்துடுவேன். திருப்பூருக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பஸ் ஏறினாங்க. ஒரு அந்த ஷாதி மஹாலுக்கு போகிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் பஸ் ஏறினேன். ஒரு 4:30 மணிக்கு ஏறி பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க.
எல்லா பஸ்லேயும் அழகாக பொண்ணு பையன் பொண்ணு பையன் பொண்ணு பையன் பொண்ணு பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்து போகிறாங்க வராங்க. ஃப்ரீ ஸ்கூல். அந்த ஆஃப்ரிக்காவுக்கும் ஃப்ரீ ஸ்கூல், நமக்கும் ஃப்ரீ ஸ்கூல். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா? ஏன் நம்ம அந்த வேலை பண்ணல, அவன் அந்த வேலை பண்ணுறான்னா அவன்லாம் நன்றி உள்ள மனுஷனுங்க. ஒவ்வொருத்தரும் சோறு இல்லாமல் படிக்கலை, சோறு இல்லை தான். ஆனால் அவன் எதுக்கு படிக்கிறேன்னா, நான் எனக்கு சோறு சாப்பிட்றதுக்காக படிக்கலடா, நான் என் வீட்டுக்கு சோறு போடுறதுக்காக படிக்கலடா, என் கம்யூனிட்டிக்கு சோறு போடுறதுக்காக நான் படிக்கிறேன்டான்னு சொல்லி படிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தரும் ஐ வாண்ட் டு பி த லைட் ஆஃப் த கம்யூனிட்டி, ரோல் மாடல் ஆஃப் த கம்யூனிட்டின்னு சொல்லி சொல்கிறான். வேலை கிடச்சுமே இங்கிலீஷ் கண்ட்ரீஸில் போய் வேலை செய்யாமல் அவன் ஊரில் இருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் அந்த அந்த சிறு தொழில், குடிசை தொழில்னு சொல்லுவாங்க, அந்த பிஸ்னஸ் அவன் எடுத்து பெருசு பண்ணி அமெரிக்காவில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான். அவன் தாங்க நாட்டுக்கு தேவை, அவன் தாங்க கம்யூனிட்டிக்கு தேவை, அவன் தாங்க ஸ்கூலுக்கு தேவை. அவனை பார்த்து 10 பேர் 100 பேர் இப்படியே என்ன ஆகுறாங்க அப்படின்னா டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க. வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கேமரா வேணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் லைட்டு ரொம்ப முக்கியங்க. நான் ரீசெண்டாக சண்டே ஃப்ரீயாக இருக்கும்போது டிவியில் யூடியூப்பில் பார்த்தேன், ஏன்டா சீரியஸ் நம்ம வீடியோ எதுவும் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம எடுக்கிற வீடியோஸில் வந்து எதுலேயுமே லைட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ ஒரு வீடியோக்கு லைட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோல் ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு லைட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த லைட் யார் அப்படின்னா அந்த பர்சன். நம்ம கல்யாணத்தில் போகும்போது, சொந்தக்காரங்க விசேஷத்தில் போகும்போது, இல்லைன்னா ஏதோ ஒரு இளவுக்கு போகும்போது யாரோ ஒரு மாமாவோ சித்தப்பாவோ தாத்தாவோ பெரியப்பாவோ இல்லைனா நம்ம அப்பாவோ கூட இருக்கலாம், பெரிய ஆளாக இருப்பார். எல்லோரும் ரொம்ப பயங்கரமான ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க அவர் மேலே. அந்த குடும்பம் பார்த்தோன்னா லைக் அப்படியே ரெக்கக்னைசேஷன் அந்த குடும்பத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ரெப்யூட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தாத்தா போனாலும், அந்த சித்தப்பா போனாலும், அந்த அப்பா போனாலும், அந்த ஃபேமிலி என்ன ஆகிட்டே இருக்குன்னா அந்த ரெக்கக்னைசேஷன்லேயே வந்துடும். அதே ஃபேமிலியில் சுற்றி இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பம் பார்த்தோன்னா யாருக்குமே பெருசாக தெரியாது. அது நாளைக்கு அழிஞ்சு போனாலுமே யாரு கண்ணிலையும் அது பெருசாக தெரியாது. அது டாக் ஆஃப் த டவுனாக கூட அது மாறாது. ஏன்னு சொல்ல ஃபேமிலியில் ஒரு லைட் இருக்க மாட்டாருங்க. நம்ம குடும்பத்தில் இல்லை ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அப்பாவோ ஒரு மாமாவோ ஒரு சித்தப்பாவோ அந்த ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்க. அந்த லைட் இல்லாதனால என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, அந்த அப்படியே வந்து லைக் அது ஒரு மாதிரி ரெப்புடேஷனே இல்லாமல் அந்த குடும்பம் அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதாவது அழிஞ்சுன்னா இருக்கும், ஆனால் வந்து யாரு கண்டுக்கும் தெரியாது. நம்மளோட ஆசை என்னென்னா, மசாய் ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கணும், நம்ம குழந்தைங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாது. ஸோ ஒரு மசாய் ஸ்கூலில் நம்ம ஏன் உருவாக்க முடியாது, இதுதான் கேள்வி. எப்படின்னா ஆஃபரிங் ஹெல்ப். சைமன் கேட்குறாரு, நீ எப்படி இதெல்லாம் பண்ணுறேன்னா, எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னா, நாங்கள் எப்படி ட்ரஸ்ட்டை வின் பண்ணுவோம்னா, நாங்கள் ஹெல்ப் ஆஃபர் பண்ணி நாங்கள் ட்ரஸ்ட்டை வின் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து இங்கே ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல, ட்ரஸ்ட்டும் வின் பண்ணுறதில்ல, யாரையும் நம்புறதும் கிடையவே கிடையாது. ஸோ மசாய் ஸ்கூலை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் உட்காந்து காஃபி சாப்பிட்ணும், அவன் வீட்டில் கொஞ்ச நேரம் கதை பேசணும். அப்போ தான் என் குழந்தை அது பண்ணும். அவன் வீட்டில் குறை இருக்கும், என் வீட்டில் குறை இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி காம்பன்சேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. புத்தராவோ போதி தர்மராவோ பிறக்கும் போதே யாரும் ஆகுறது இல்லையில, அப்படியே போக போக தானே அந்த சூஃபிசம்குள்ளே போகிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்னா ட்ராவல் பண்ணணும். ஏன் ட்ராவல் பண்ணணும்னா லைட் உருவாகுங்க. நம்ம வீட்டில் லைட் உருவாகும், நம்ம கம்யூனிட்டியில் லைட் உருவாகும். உங்கள் குழந்தை ஒரு லைட்டாக மாறுச்சுன்னா அதை பார்த்து ஒரு 10-100 குழந்தை வரும்ல. அதை விட ஒரு நல்ல உலகம் வேறு என்ன ஆயிரப்போகுது. அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அதிகமான முயற்சிகள் செய்வோம். இதுக்கு முன்னாடி பேரண்டிங் ரிலேட்டடான போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பேரண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ டைம் கிடச்சிதுன்னா அதையும் அப்படியே தட்டி விட்டு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். See you all.